அட்டகாசமான சுவையில் மருந்து குழம்பு ரெசிபி தாங்க நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். சளி, இருமல், தொண்டை வலி இருந்துச்சுன்னா இந்த குழம்பு செஞ்சு கொடுங்க. ரொம்பவே எஃபெக்டிவாக இருக்கும். வாரத்தில் ஒரு முறை கண்டிப்பாக இந்த குழம்பு செஞ்சு கொடுங்க. குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க இருக்கும், எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. டேஸ்ட்டும் ரொம்பவே நல்லாயிருக்கும். எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? இதுக்கு முதல்ல ஒரு மசாலா அரைச்சிக்கலாம். கடாயில் 1 டீஸ்பூன் அளவுக்கு மல்லி விதை சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் மிளகு, 1/2 டீஸ்பூன் சீரகம், அடுத்ததாக 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஓமம் சேர்த்துக்கோங்க. அடுத்து 1/2 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கோங்க. இது கூடவே கட்டி பெருங்காயம் கொஞ்சமாக சேர்த்துருக்கேன். கட்டி பெருங்காயம் இல்லைனாலும் பரவாயில்ல, தூள் பெருங்காயம் 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இது கூடவே 3 வரமிளகாய் சேர்த்துட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க. ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு சுக்கு சேர்த்துருக்கேங்க. திப்பிலி இருந்துச்சுன்னா 2-3 திப்பிலி கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் இப்போ சேர்த்துக்கல. இது நல்லா ஒரு மிதமான தீயில் வச்சுட்டு ஒரு 3-4 நிமிஷத்துக்கு நல்லா வறுத்து விட்டுக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சு வெள்ளை கலரில் மாறி வரணும், அந்த அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ இதை நல்லா ஆற வச்சு தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. கடாயில் ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலையை சேர்த்துட்டு கருவேப்பிலை நல்லா மொறுமொறுன்னு ஆகிற வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. கருவேப்பிலையை கருக விடாமல் பார்த்துக்கோங்க. இப்போ இது நல்லா ஆற வச்சிடலாம். ஆற வச்சுட்டு இப்போ மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கோங்க. வறுத்துருக்க எல்லா மசாலா ஐட்டம்ஸையும் நம்ம இப்போ மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு நல்ல ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இது போல் நல்லா ஃபைன் பவுடராக இருக்கணும், கொரகொரப்பாக இல்லாமல் இது போல் இருக்கணும். இப்போ இதை நல்லா ஆற வச்சுட்டு ஏர்டைட் கண்டெய்னர் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் எப்போ வேணாலும் அதை யூஸ் பண்ணிக்கலாம். 2 மாதத்துக்கு கெடாமே இருக்கும். இப்போ கடாயில் 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேங்க. உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா நான் கடலை எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் காஞ்சதும் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு, 1/2 டீஸ்பூன் சீரகம், கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துட்டு கடுகும் சீரகமும் நல்லா பொரிஞ்சு வரணும். அடுத்ததாக ஒரு 20 பல்லு பூண்டு சேர்த்துக்கோங்க. நீங்கள் எந்த அளவுக்கு பூண்டு நிறையா சேர்க்குறீங்களோ டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். பூண்டு நல்லா வதங்கி வரணும், கோல்டன் கலரில் மாறி வரணுங்க. அந்த அளவுக்கு இதை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்த பிறகு இப்போ வெங்காயம் சேர்த்துக்கலாம். நான் ஒரு 25 சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கேங்க. சின்ன வெங்காயம் இல்லைனாலும் பரவாயில்ல, மீடியம் சைஸில் 2 பெரிய வெங்காயத்தை நல்லா பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. இப்போ வெங்காயம் நல்லா கண்ணாடி பதத்துக்கு வதங்கி வரணும், அப்போ தான் நல்லா டேஸ்ட் சூப்பராக இருக்கும். இப்போ இந்த அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. பாருங்கள், பூண்டும் வெங்காயமும் நல்லா வதங்கி வந்துடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருக்க பொடியில் 2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். நீங்கள் 2-3 டீஸ்பூன் அளவுக்கு கூட சேர்த்துக்கலாங்க. இப்போ இந்த குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க. நான் 3/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். அடுத்து ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஒரு 1 நிமிஷம் போல் இது நல்லா மிதமான தீயில் வச்சுட்டு கலந்து விட்டுக்கோங்க. இப்போ அடுத்ததாக தண்ணி சேர்த்துக்கோங்க. ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். அடுத்ததாக ஒரு சின்ன எலுமிச்சம்பழ அளவுக்கு புளியை ஒரு 100 ml அளவுக்கு தண்ணியில் கரைச்சி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது நல்லா கலந்து விட்டுட்டு மிதமான தீயில் வச்சுட்டு ஒரு 7-8 நிமிஷம் வரைக்கும் இது நல்லா கொதி வரட்டும். எண்ணெய் பிரிஞ்சு நல்லா கொதி வரணுங்க. பாருங்கள், இது 7 நிமிஷம் கழித்து இந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சியில் வந்திருக்கு. இது கூட உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா 1/2 டீஸ்பூன் வெல்லம் இல்லை நாட்டு சக்கரை சேர்த்துட்டு கலந்து விட்டு இறக்கலாம். நான் சேர்த்துக்கலங்க. அவ்வளோதான், அவ்வளோ ருசியான ஒரு மருந்து குழம்பு தயாராகிடுச்சு. கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். சளி, இருமல் இருந்துச்சுன்னா வாரத்துக்கு ஒரு முறை கண்டிப்பாக இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்கும் நிறைய ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.